தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜாய்பிரியல் லூமினா உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் பிரான்சிஸ் ஜோசப் ஆன்ம இளைப்பாற்றி பலிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளை இந்த தெய்வீக திருபலிபீடத்திலே வைத்து உருக்கமாக பக்தியோடு நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மீண்டுமாக இந்த கல்வாரி பலிபீடத்தை சுற்றி ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் இறைவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். ஒவ்வொருவருக்கும் பல விதமான தேவைகள் இருக்கின்றன. நல்ல உடல் சுகத்திற்காக வேண்டுகின்றோம், நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, இப்படி எந்த மன்றாட்டிற்காக நாம் இறைவனிடம் வேண்டினாலும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நிச்சயமாக நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் இறைவன் ஏற்று நமக்கு செவிசாய்ப்பார் என்கின்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இருவரும் ஒரே உடலாயிருப்பர்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 25 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 128, 1 முதல் 2 மற்றும் 3, 4 முதல் 5. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய.
மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடத்திலே பலவிதமான தொற்று வியாதிகள் காணப்படுகின்றன. அதுதானா? என்ன தொற்று வியாதிலாம் இருக்குது? மனிதர்களிடம் காணப்படக்கூடிய தொற்று வியாதிகள் ஒரு சில பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஜலதோஷம். வேற என்ன தொற்று வியாதிகள்லாம் இருக்குது? கொரோனா தொற்று, பயங்கரமான தொற்று. வேற என்ன தொற்றுலாம் இருக்குது? சொறி சிரங்கு. இப்படி பலவிதமான தொற்று வியாதிகள் இருக்குது. அப்படிதானா? அது நம்முடைய உடல் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த தொற்று நோய் வியாதிகள், தொற்று நோய்கள் பல அதிகமாக காணப்படுகின்றன. அன்பு மக்களே, நம்முடைய மனது சார்ந்த தொற்று வியாதிகள் ஏதாவது இருக்குதா? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கொரோனா தொற்று, ஜலதோஷம், அந்த கிருமி தொற்று, அது எல்லாமே நம்முடைய உடல் நலனை பாதிக்கக்கூடிய தொற்று வியாதிகள். நம்முடைய மனதிலே அல்லது மனநலனை பாதிக்கக்கூடிய தொற்று வியாதிகள் தான் இருக்குதா? எல்லா மனிதர்களிடத்திலும் இது காணப்படுகிறது. பல தொற்று வியாதிகள் இருக்கின்றன. இதுவும் ஒரு தொற்று வியாதி தான். சரியா? அதாவது குறை சொல்றது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு அல்ல ஒரு செயல் நினைச்சபடி நடக்கலை அப்படின்னு சொன்ன என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம், பழி போடுவோம். அப்படிதானா? இப்போ ஒரு கொயர் எடுத்துக்கிடுவோமே, கொயரில் பாட்டு நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே அது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து அதை நம்ம அந்த பெருமையை பங்கு போட்டுக்கொள்வோம். ஆனால் பாட்டு நல்லா இல்லை அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இவா சவுண்டு தான் தனியாக கேட்டுச்சு, இவளால் தான் இன்னைக்கு கொயரே நல்லா இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானா? இது தனியாக நாம் இப்படி பாடுவது. இப்போ ஒரு சாப்பாடு, ஒரு பெரிய அசனம் நடக்குது, சாப்பாடில் கொஞ்சம் உப்பு இல்லை அல்லது டேஸ்ட் இல்லை. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? யார் சமையல்? அந்த ஆளை யாங்க கூப்பிட்டீங்க? அவனை கூப்பிட்டாலே இதுதான், சாப்பாடே நல்லா இருக்காது, குறை சொல்கிறது. அப்படிதானா? இப்போ டீச்சர் மார்க் கம்மியாக போட்டாங்க, பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? இந்த டீச்சர் எனக்கு தான் எப்போ பார்த்தாலும் மார்க்கு குறைச்சி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? இன்டர்வியூவுக்கு இளைஞர்கள், இளம்பெண்கள், இன்னும் பலரும் செல்லுவார்கள். இன்டர்வியூவில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றாங்க, வேலை கிடைக்கல. நான் நல்லா தான் பண்ணேன், அந்த மேனேஜர் என்னை வேணுக்குண்டே வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லியே என்ன இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணலை என்று குறை சொல்லுவோம். அப்படிதானே? பழி போடுவோம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆட தெரியாதவள்
தெருக்கோணல் என்றாலாம் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் குறைகள் நம்மகிட்டயே இருந்தாலும் கூட நாம் பிறர் மீது பழி போடுவதை, குறை சொல்லுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, இப்படி குறை சொல்லக்கூடிய மனிதர்களிடம் காணப்படக்கூடிய அந்த ஒரு பிரபலமான ஒரு தொற்று வியாதிக்கு மத்தியிலே இன்றைய நற்செய்தியிலே நாம் ஒரு பெண்ணை கடந்து வருகிறோம். அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே குறை சொல்லுவதற்கு அல்லது பிறர் மீது பழியை போடுவதற்கு அத்தனை காரியங்கள் காணப்பட்டன. இருந்தாலும் கூட அவள் எந்தவித குறையையும் அவள் சொல்லவில்லை. யார் மீதும் எப்படிப்பட்ட பழி சொற்களையும் அவள் உதிர்க்கவில்லை என்று பார்க்கிறோம். எந்த பெண்ணை குறித்து வாசித்தோம் இன்னைக்கு நற்செய்தியில? கவனிச்சிங்களா? எந்த பெண்? சிறிய பெனிசிய இனத்து பெண். சரிங்களா? ஒரு கிரேக்க பெண். அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அந்த பெண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெண்ணுடைய மகளுக்கு தான் பிரச்சனை. பெண்ணுடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அப்படிதானா? அன்பு மக்களே, அந்த பெண்ணை முதல்ல எடுத்துக்கொள்வோமே. அந்த பெண் என்று சொன்னாலே யூத சமூகத்திலே எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. சரிங்களா? யூதர்கள் மத்தியில் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கீழ் நோக்கி தான் பார்ப்பாங்க. பெண்ணா என்று பார்ப்பார்கள். இத்தனைக்கும் அந்த பெண் ஒரு யூத பெண் கிடையாது. யூத பெண்களையே மதிக்க மாட்டாங்க. இவள் ஒரு கிரேக்க பெண். பெரும்பாலும் யூதர்கள் கிரேக்கர்களை புற இனத்து மக்கள் என்றுதான் கருதினார்கள். விலக்கப்பட்டவர்கள், புற இனத்து மக்கள், யூதர்களோடு இணைந்து செல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற ஒரு நிலைமைதான் அந்த கிரேக்க மக்களுக்கு காணப்பட்டது. இந்த பெண் ஒரு கிரேக்க பெண். இன்னும் கூடுதலாக பார்க்கிறோம், இவள் ஒரு சிறிய பெனிசிய இனத்து பெண் என்கின்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது. சிறிய, கொஞ்சம் பாதி சிறிய இனத்தைச் சேர்ந்தவர், பாதி பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். சரிங்களா? அதாவது மிக்ஸ்டு ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கலப்பு இனத்து பெண். ஆக அவளுடைய அடையாளத்திலேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவள் சிறிய இனத்தவளா, பெனிசிய இனத்தவளா, இரண்டிற்கும் இடைப்பட்டவளாக இருக்கிறாளே. இவளுக்கு என்று ஒரு சரியான முகவரி இல்லையே, இவளுக்கென்று என்ன அடையாளம் இருக்கின்றது என்று கூட அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையாக இருந்தது. இன்னும் கூடுதலாக என்ன கஷ்டம் அவளுக்கு? அவளுடைய மகளை பேய் பிடித்திருக்கிறது. எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும்? நம்ம வீட்டில் யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய இயல்பிலிருந்து மாறி விசித்திரமாக நடக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு மாதிரி விசித்திரமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தாய்க்கு எந்த அளவிற்கு கஷ்டம் இருந்திருக்கும். இது அவளுக்கு இன்னும் கூடுதலாக அவள் மீது இருந்த சுமையாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த கிரேக்க பெண் இயேசுவை அணுக வேண்டும். இயேசு முழுக்க முழுக்க ஒரு சுத்தமான யூதர். கிரேக்க பெண்கள் யூதர்களை அணுகுவதையே ஒரு பெரிய பாவமாக கருதினார்கள். யூதர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்டது. இவங்க யூதர்கள் பக்கத்திலேயே நெருங்க மாட்டாங்க கிரேக்கர்கள். அதுவும் யூத ஆண்கள் பக்கத்தில் கிரேக்க பெண்கள் பேசுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட அந்த பெண் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசுவை போய் சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த பிற்பாடும் அவளுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய இடி உள்ளது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாய் போல அவளை கருதுவது போன்று, அவளை பேசுவது போன்று ஆண்டவர் பேசிவிடுவார். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியல்ல, முறையல்ல. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆண்டவரை நம்பிக்கையோட தேடி வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டாரே என்று அந்த பெண் நிச்சயமாக ஒரு கலக்கத்தை, ஒரு வருத்தத்தை அனுபவித்திருப்பாள். அப்படிதானே? அன்பு மக்களே, இவ்வளவு காரியங்கள் இருக்குது அந்த பெண்ணுக்கு குறை சொல்ல. எதற்காக இந்த யூதர்கள் இப்படி இருக்கிறார்கள்? எதற்காக இந்த மக்கள் எங்களை புற இனத்தவர்கள் என்று ஒதுக்குகிறார்கள்? எதற்காக என்னுடைய மகளுக்கு இப்படி இந்த ஒரு நிலைமை வர வேண்டும் என்று அவள் தன்னுடைய விதியையோ அல்லது மக்களையோ இன்னும்
பல காரியங்களையோ அவள் குறை சொல்லி இருக்கலாம், அவள் பழி போட்டு இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே தப்பு தப்பா இருக்குது என்று அவள் ஒரு விதமான கசப்பு உணர்வை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் கூட அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது, இவர் ஏன் இப்படி சொல்றாரு, இவர் ஏன் எங்களை ஒதுக்குறாரு, இவர் நல்லவரே கிடையாது என்று இயேசு மீது கூட அவள் பழியை போட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த பெண் எதையும் குறித்து கவலைப்படவில்லை. இத்தனை குறைபாடுகள் இருந்தாலும், அவள் பழி சொல்வதற்கான காரணங்கள் இத்தனை இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் கடந்தவளாக அங்கே ஆண்டவரிடத்திலே கையேந்தி நிற்பதை பார்க்கிறோம். தைரியமாக அந்த பெண் தலை நிமிர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள், கவலைகள், வருத்தங்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம மனம் உடைந்து போய்விடுவோம். அப்படிதானா? நம்முடைய நம்பிக்கையை இழந்து போய்விடுவோம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அடிமேல் அடி விழுந்தாலும் கூட அவள் மனம் உடைந்து போய்விடவில்லை. நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே நான் சென்றேன் என்று சொன்னால், இயேசுவிடத்திலே நான் அணுகினேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும், என்னுடைய மகளுக்கு நிச்சயமாக அந்த பேயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை அவளை அங்கே தன்னுடைய மகளிடத்திலிருந்து பேயை விரட்டி அடிக்க செய்தது. ஆண்டவரிடத்திலிருந்து அவளுடைய மகளுக்கு சுகத்தை பெற்று கொடுத்தது என்று பார்க்கிறோம். என அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடிய, பிறர் மீது பழி போடக்கூடிய அந்த மனநிலைகளை தவிர்த்து அனைத்து குறைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் கடந்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். என்னுடைய இந்த சூழ்நிலை, நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய இந்த நிலைமை மாறும் என்று நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய கஷ்டங்களை பெரிதுபடுத்தாமல், அவற்றை குறை சொல்லி கொண்டிருக்காமல், ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்தவர்களாக அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக பதிய வைப்போம். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 6-7 இறை வசனங்களிலே அருமையாக சொல்லுவார். ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கலாம், வீட்டிலே கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பத்திலே கஷ்டங்கள் இருக்கலாம். அவை அனைத்தையும் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காமல் அல்லது வருந்தி கொண்டிருக்காமல், அந்த சூழ்நிலைகளை நினைத்து பழி சொல்லி கொண்டிருக்காமல், குறை சொல்லி கொண்டிருக்காமல், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ தொடங்குவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய குறைவுபட்ட அந்த சூழ்நிலை, குறைவுபட்ட அந்த வாழ்க்கை முறை நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக மாறும். அதற்கு நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவே நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வைத்து நம்முடைய வாழ்வை முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை, ஆசீரை இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமென். கொடுக்கின்றோம் காணிக்கை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறை உற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட உமது அருளை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய, காணொளி மூலமாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம் பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நீர்தாமே அவர்களுக்கு நிறைவு செய்து கொடுப்பீராக. வாழ்விலை குறை சொல்லுவதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் கூட உம்மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய வாழ்க்கையை முழு மன தைரியத்தோடு எடுத்து செல்ல தேவையான அருள் வரங்களையும் ஆற்றலையும் நீர்தாமே உம் பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று உமை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். சில மணித்துளிகள் கண்களை மூடி நமக்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய நம் அன்பு இறைவனுக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதுமாக இறைவன் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு திருமகனுடைய கல்வாரி பலியிலே நாம் பங்கேற்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நம்மோடு உடன் நடந்து வருகின்றார். அந்த அன்பு இறைவனுக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிதனை உரித்தாக்குவோம். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூமீரை நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே